கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 13 பானுகோபனின் போர் முயற்சி. பானுகோபன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, நானே அந்த முருகனோடு போரிட்டு வெல்லக் கருதி சகல விதமான படைகளோடும் ஆயுதங்களோடும் புறப்பட்டுச் செல்ல தயாராக இருந்தேன். ஆனால் தாங்களோ என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்தச் சிறுவனோடு போர் புரியச் சென்றீர்கள். வயதில் சிறுவனான ஒரு பாலகனோடு நீங்கள் போரிட்டு வெற்றியடைந்தாலும் சரி, அல்லது தோல்வியை தழுவிக்கொண்டாலும் சரி, அதனுடைய விளைவு அவமானம் ஒன்றுதான். ஆகையால் இனியும் நீங்கள் அவனோடு யுத்தம் புரிய நினைக்காதீர்கள். தாங்கள் மட்டும் எனக்கு உத்தரவு கொடுத்தால் நாளை காலையிலேயே நான் சென்று அவனை வென்று விடுவேன். என்னுடைய வெற்றி செய்தியை தூதனின் மூலமாக கேள்விப்பட்டு தாங்கள் பெரிதும் உவகை கொள்வீர்கள் என்று கூறினான். மகனே, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த பாலகனை போரிட்டு வெல்வதென்பது சுலபமான காரியமல்ல. அது என்னைத் தவிர வேறு யாராலுமே முடியாதது. ஆகையால் நீ வீரபாகுவையும் அவனுடைய பூதப் படையினரையும் என்னுடைய கட்டளையின் பேரில் வென்று வருவாயாக என்றான் சூரபத்மன். பானுகோபனும் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு தந்தையிடம் விடை பெற்று கொண்டு தன் மாளிகையை நோக்கி திரும்பிச் சென்றான். அப்போது அவனை நோக்கி விரைந்து வந்த சில தூதர்கள் அந்த நகரம் பூத சேனையினால் கொள்ளையடிக்கப்பட்டதையும், மாளிகை கோட்டை சமுத்திரத்தில் எரியப்பட்டதையும், வீடுகளெல்லாம் இடிந்து தகர்க்கப்பட்டதையும், அதிகோரன் மாண்டு போனதை பற்றியும் அவனிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்டதும் அளவற்ற கோபாவேசத்தில் மூழ்கிய பானுகோபன் மயன் என்னும் அசுர சிற்பியை அழைத்து அந்நகரிலுள்ள வீடு, வாசல், கோட்டை, கொத்தளங்கள் அனைத்தையும் முன்பிருந்தது போலவே நிர்மாணிக்கும்படியாக உத்தரவிட்டான். பிறகு மாகாகாயன் என்பவனை 10,000 வாகினி சேனைகளுடன் அனுப்பி நகரை காவல் புரிந்து வரும்படி உத்தரவிட்டான். பிறகு அவன் இரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய மாளிகையை நோக்கிச் சென்றான். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் பானுகோபன் தன் நித்திய கருமங்களையெல்லாம் முடித்து கொண்டு தவத்தில் ஈடுபட்டிருக்கும் தன் பாட்டியாராகிய மாயையை பிரத்தியேகமாக மனதில் எண்ணினான். அவனை நோக்கி மாயை வந்தபோது அவன் அவளை வணங்கி வழிபட்டு விட்டு வீரபாகுவினால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பற்றி அவளிடம் கூறினான். இனி தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளிடம் புத்திமதிகளும் கேட்டான். அதற்கு அசுர மாயை, பானுகோபா, உங்கள் இனத்தவரால் பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். ஆகையால் யுத்தத்தில் உங்களுக்கு எப்படி வெற்றி கிட்டும் என்று கூறினாள். உடனே பானுகோபன், பாட்டியாரே, இனி வரப்போகும் விளைவு எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் பெரிதாக நினைக்க மாட்டேன். ஆனால் இப்போது யுத்தத்தில் வீரபாகுவை நான் எப்படியும் வென்றேயாக வேண்டும் என்று வேண்டினான். உடனே மாயை அவனிடம் ஓர் அஸ்திரத்தை கொடுத்து, என் பேரனே, இந்த அஸ்திரம் எதிரிகளை மோகத்தில் ஆழ்த்திவிடக்கூடிய தன்மை வாய்ந்ததாகும். இன்றைய தினம் யுத்தத்தில் உனக்கு வெற்றி உண்டாகப் போவது நிச்சயம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறிச் சென்று விட்டாள். அதன் பிறகு பானுகோபன் தன் கையில் வில்லை எடுத்து கொண்டு ஏராளமான பானங்கள் நிறைந்த அம்புரா தூணினையும் மாட்டிக்கொண்டான்.
பிறகு அவன் தன் உடம்பில் கெட்டியான கவசத்தை அணிந்து கொண்டு வாயு, அக்னி, யமன், சந்திரன், சூரியன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய தேவர்களுடைய திவ்யமான அஸ்திரங்களையும் அஸ்திரங்களிலேயே அதிக மேன்மை வாய்ந்ததான பாசுபதாஸ்திரத்தையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு 10,000 வாகினி எண்ணிக்கை கொண்ட தேர், குதிரை, யானைகளுடனும் 20,000 வாகினி எண்ணிக்கை கொண்ட படைகளோடு யுத்த களத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றான். அப்போது பேரிகை முதலான வாத்தியங்கள் பெரும் முழக்கத்தோடு ஒலித்தன. படைகள் எழுப்பிய புழுதிகள் சூரியனையே மறைத்துவிடக்கூடிய அளவுக்கு பொங்கி பெருகி திசைகள் நெடுங்கிலும் பரவின. யானைகளெல்லாம் மேக கூட்டத்தில் நடந்து சென்று மேக ஜலத்தை பருகி அந்த நீர்த்தாரைகளை தங்களது துதிக்கைகளால் மலைகள் மீது அருவிகளாக கொட்டின. குதிரைகளோ சூரிய மார்க்கத்தில் அடி எடுத்து வைத்து வேகமாக ஓடிச் சென்றன. இரத சக்கரங்களின் கிரீச் கிரீச் என்ற ஒலிகள் பேரொலியாக எழும்பிக் கேட்டன. தீப்பொறி பறக்கும் சிவந்த விழிகளையும் கடுமையான சரீரப் பொலிவையும் செம்பட்டை மயிர்களையும் கொண்டிருக்கும் அசுர வீரர்கள் அதிக ஆரவாரத்துடனும் பேரிரைச்சலோடும் போர்க்களத்துக்கு புறப்பட்டுச் சென்றார்கள். இத்தகைய ஆரவார முழக்கத்தோடு பானுகோபனும் அவனுடைய படைகளும் நகர்கோட்டை வாயிலை வந்தடைந்தார்கள். அப்போது பானுகோபன் 1000 குதிரை முகம் கொண்ட ஒரு தூதனை நோக்கி, தூதனே, நீ இப்போது வீரபாகுவிடம் சென்று நான் அவனோடு போரிட வந்திருப்பதாகவும் அவனையும் அவனைச் சேர்ந்த பூத வீரர்களையும் யுத்தத்திற்கு ஆயுதமாக இருக்கும்படியாகவும் சொல்லிவிட்டு வா என்று கூறி அனுப்பினான். தூதனும் அவ்வாறே சென்று வீரபாகுவிடம் விஷயத்தை தெரிவித்தான். வீரபாகுவும் அவ்வாறே ஆகட்டும் என்று அவனிடம் கூறி அனுப்பிவிட்டு தனது தம்பிமார்களோடு முருகப்பெருமானின் சன்னதிக்கு விரைந்து வந்தான். சண்முகப் பெருமானை பக்தி சிரத்தையோடு நமஸ்கரித்து வணங்கி கூப்பிய கரங்களோடு அடக்க ஒடுக்கமாக வந்து நின்றான். அவனை நோக்கி, சுப்பிரமணியர், வீரபாகு, உன்னோடு யுத்தம் செய்வதற்காக அசுரகுமாரன் தனது 1000 வாகினி பூதங்களோடு 108 வீரர்களோடும் சேனாபதிகளோடும் புறப்பட்டு வந்திருக்கிறான். நீயும் என்னுடைய கட்டளைப்படி அவனோடு அஞ்சாமல் போரிடச் செல்வாயாக. ஆனால் அவன் யுத்தத்தில் உங்கள் மீது மாயாஸ்திரத்தை பிரயோகிக்கப் போகிறான். அதனால் நீங்கள் அனைவரும் மயங்கி விடுவீர்கள் என்பது திண்ணம். ஆனால் அதற்காக நீ வீணாக மனம் வருந்தி கலங்காதே. நம்முடைய திவ்யமான வேலாயுதத்திற்கு முன்னால் அந்த மாயாஸ்திரம் சக்தியை இழந்துவிடும் என்று கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அதன் பிறகு வீரபாகு தன்னுடைய பூத வீரர்களோடு யுத்த பேரிகைகள் முழக்கமிட போர்க்களத்திற்கு புறப்பட்டுச் சென்றான். இரு தரப்பினருக்கும் மிக கடுமையாக போர் மூண்டது. அவர்கள் ஏராளமான ஆயுதங்களை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்து கொண்டார்கள். அதனால் அசுரப்படை வீரர்களில் பலருக்கு கை கால்கள் முறிந்து மரணம் ஏற்பட்டன. பூத வீரர்கள் அசுர வீரர்களின் கால்களை பிடித்திழுத்து வாரிவிட்டு கொன்றார்கள். இம்மாதிரியாக ஏராளமான அசுர வீரர்கள் பூதகணங்களின் கைகளில் சிக்கி உயிரிழந்தார்கள். பூதகணங்கள் விடுத்த அஸ்திரங்களுக்கும் அநேக அசுரர்கள் இரையாகி மாண்டார்கள். தன் இனத்து அசுர வீரர்கள் ஏராளமாக மடிந்து போனதைக் கண்ட பானுகோபன் அளவு கடந்த கோபாவேசத்தோடு தன்னுடைய ரதத்தை யுத்தகலத்தை நோக்கிச் செலுத்தச் செய்து கையில் வில்லை ஏந்திய வண்ணம் வந்தான். உடனே வீரபாகுவும் அவனுக்கு எதிரே அதி ஆவேசமாக புறப்பட்டு வந்தான். சண்டையிடுவதில் அதி சமர்த்தர்களான அவ்விருவரும் ஏராளமான பானங்களை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்து மும்முரமாக போரிட்டார்கள். தேவ அசுரர்களான அவ்விருவரும் ஒரு வினாடி பொழுதிற்குள் தேவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம்,
சகல சமுத்திரங்கள், திக்குகள், சக்கரவாளகிரி ஆகிய இடங்கள் அனைத்திற்கும் சென்று திரும்பி ரதத்தில் இருந்த வண்ணமே அதி ஆவேசமாக யுத்தம் புரிந்தார்கள். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.